என்னடா என் செல்ல குட்டி ஜிஜி மாமாவை போட்டு இந்த போல பொழந்துன்னு இருக்கீங்க? அப்படி என்னய்யா பெரிய தப்பு பண்ணிட்டாப்புல? ஏதோ என் தலைவனால முடிஞ்சது ஒரு 2 சீரியஸ் ஒயிட் வாஷ் ஆகியிருக்காப்புல. அதுக்காக போட்டு இப்படி பொழப்பீங்களா? ஹலோ ரவி சாஸ்திரி அங்கிள், என் தலைவனை போய் டொமஸ்டிக்ல கோச் பண்ணிட்டு வர சொல்றீங்களே, ஏன் நீங்களா ஹோம்ல டெஸ்ட் சீரியஸ் தோத்ததே இல்லையா? இல்ல. என்னது இல்லையா? அப்ப பொழக்கலாம் ஜிஜி மாமாவை. ஏயா யோ ஜிஜி மாம்ஸ், வெக்கமாவே இல்ல உனக்கு? டெஸ்ட் சீரியஸ ஹோம்ல ஏயா தோத்துன்னு கேட்டா, ஏன் நான் சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணல? ஏன் நான் ஏஷியா கப்பை வின் பண்ணல? ஏன் மாம்ஸ் அதோட எடுத்து போட்டா கேக்கையாருக்காக நான் 3 கப்பு வேற அடிச்சிருக்கேன்னு அதையும் சேர்த்துக்க வேண்டியது தானே? ஏன் ரெட் பால்ல ஹோம்லயே வச்சு பம்ப் அடிச்சு விட்டுருக்கானுங்களேன்னு கேட்டா, ஒயிட் பால் கதையை தூக்கின்னு வராப்புல மாமா. அப்புறம் ஏஷியா கப் வந்ததெல்லாம் பயங்கரமான டீம் இல்லையா? அவங்களெல்லாம் வின் பண்றது அவ்வளவு ஈஸியா என்ன? என் தலைவனே கஷ்டப்பட்டு இந்தியாக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியா கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்கான். அப்புறம் அதை பத்தி பெருமையா பேசத்தானே செய்வாப்புல. யோ அந்த ஒப்புக்கு சப்பானி டீமுங்களோட நீ மட்டும் ஏஷியா கப் அடிக்காம இருந்ததுன்னு வைய, கிரிக்கெட் ஆடுறதுக்கே தகுதி இல்லாம போயிருக்கோம் இந்தியா. பயங்கரமா இருந்த டீமை இவனுங்களே கழிச்சு போட்டு டிரான்சாக்சன் பீரியட்ல இருக்கான் டீம். எப்ப அகர்கர் சாரும் நீயும் சேர்ந்து வன்மத்தை வச்சு டீமை எடுத்தீங்களோ அப்பவே எனக்கு தெரியும் உங்களுக்கு செருப்படி கன்ஃபார்ம்னு. அப்புறம் ஐயா சாமி, எனக்கு ரெட் பால்ல கோச் பண்ண துப்பில்ல, தயவு செஞ்சு ஜிம்பாபேவோட ஒரு 5 மேட்ச போட்டு கொடுங்கன்னு கேளு. என் தலைவனை பார்த்து கத்துக்கோங்கடா. நான் தான் டீமோட கேப்டன். டீம் தோத்ததுக்கு முக்கியமான கல்பிரேட் நான் தான் அப்படின்னு டீமுக்காக மேல பழைய போட்டுக்கிட்டு உண்டா என் தலைவன். அப்பேற்பட்ட அவரை எல்லா கிரெடிட்டும் அவரே எடுத்துக்கிறாருன்னு ஒரு கூட்டம் சுத்தின்னு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தலைமை யார் தெரியுமா? நம்ம ஜிஜி மாமா தான். மனசாட்சியே இல்லாம மாணவரையான பேரு சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.